திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் அவமதிப்பு வழக்கை தனி நீதிபதி விசாரிக்க தடையில்லை என 2 நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்கள் நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சமீப காலமாகத்தான் தீபத்தூண் என்ற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது எனவும், மலை உச்சியில் தீபம் ஏற்ற நீதிபதி உத்தரவிட்ட இடம் தர்காவுக்கு சொந்தமானது எனவும் வக்பு வாரியம் தரப்பில் வாதிடப்பட்டது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய காவல்துறையின் கடமை என வாதிட்ட மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பு வழக்கறிஞர், திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்த தனி நீதிபதி வரும் காலத்தில் தேர்தலில் கூட போட்டியிடலாம் என கூறினார். இதற்கு மனுதாரர் எதிர்ப்பு தெரிவித்தார். இதனிடையே தலைமைச் செயலாளர் ஆஜராக வேண்டும் என்ற தனி நீதிபதி GR சுவாமிநாதனின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என அரசு தரப்பில் முறையிட்ட நிலையில் அதில் தாங்கள் தலையிட முடியாது எனவும், தனி நீதிபதி விசாரிக்க தடையில்லை எனவும் தெரிவித்தனர். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே சமரச பேச்சுக்கு ஏற்பாடு செய்யலாமா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணை இன்று தொடரும் என ஒத்திவைத்தனர். விமான நிலையத்தில் பாரம்பரிய காஃபி திருவிழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் விதவிதமான காஃபி வகைகளை அடிஸ் அபாபா எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடியை ஹோட்டலுக்கு அடிஸ் அபாபா காரில் அழைத்துச் சென்றார். அப்போது ஏற்கனவே திட்டமிடப்படாத அறிவியல் அருங்காட்சியகம், நட்பு பூங்கா ஆகியவற்றுக்கு அழைத்துச் சென்றார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் உயரிய கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இதனை 140 கோடி இந்தியர்களுக்கு சமர்ப்பிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பல்லடத்தில் வரும் 29ஆம் தேதி கனிமொழி MP தலைமையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்று திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாடு நடைபெறுகிறது. இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேற்றம், சமூக மாற்றம் ஆகியவற்றை மையமாக கொண்டு திமுக தொடர்ந்து முன்னெடுத்து வரும் அரசியல் சமூக பயணத்தின் ஒரு முக்கிய கட்டமாக வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் திமுக மேற்கு மண்டல மகளிரணி மாநாடு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வரும் 29ஆம் தேதி திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் சிறப்புரையாற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மேற்கு மண்டல மாநாடு பெண்கள் அரசியலில் மட்டுமல்லாமல் சமூக, பொருளாதார தளங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக அக்கட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, தவேக ஆகியவை பங்கேற்காது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி சென்னையில் ராஜரத்தினம் மைதானம் அருகே பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க திமுக அல்லாத மற்ற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பாமக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக சார்பில் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல தவேக சார்பிலும் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது. விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஈரோட்டில் நாளை நடைபெற உள்ளதால் அதற்கான பணிகளில் நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது. அதே நேரம் இன்றைய போராட்டத்தில் பாஜக சார்பில் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தில் விஜய் பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் தவேக சார்பில் 2 பிரச்சார வாகனங்களின் பயணத்தை கட்சி நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் செங்கோட்டையன் தொடங்கி வைத்த காட்சிகளே இவை. தவேக தலைவர் விஜய் நாளை பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது, வெற்றி பேரணியில் வரலாறு என்ற வாசகங்கள் இந்த வாகனங்களில் பொறிக்கப்பட்டுள்ளன. இவை ஈரோடு மாவட்டம் முழுவதும் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரோடு மாவட்டம் மூங்கில்பாளையத்தில் தவேக நிகழ்ச்சி நடைபெறவுள்ள பகுதிக்கு அருகே உள்ள தனியார் உணவகத்தினர் முன்னெச்சரிக்கையாக கூடுதல் CCTVகளை பொருத்தியுள்ளனர். எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்க காவல்துறை வேண்டுகோளுக்கிணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விஜய் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதால் மூங்கில்பாளையம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளியில் தற்பொழுது அரையாண்டு தேர்வு நடைபெற்று வருவதால் நாளை நடைபெறவிருந்த தேர்வு 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் பாமக பிரமுகர் ராமலிங்கம் கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளியை தேசிய புலனாய்வு முகமை கைது செய்தது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முன்விரோதம் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் ராமலிங்கம் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக திருவிடைமருதூர் காவல் நிலைய காவலர்கள் விசாரணை நடத்தி வந்தனர். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் அவரை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது. தொடர்ந்து மார்ச் மாதம் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரிக்க தொடங்கியது. இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்தவர்களில் 2 பேரை 5 தினங்களுக்கு
நாட்களுக்கு முன்பு NIA கைது செய்தது. அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த 3 பேரும் கைதாகினர். இந்நிலையில் தலைமறைவாக இருந்த கடைசி குற்றவாளியான முகமது அலி ஜின்னாவை சென்னையில் NIA அதிகாரிகள் கைது செய்தனர். மேலும் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததாக அஸ்மத் ஓசூர் என்பவரும் கைது செய்யப்பட்டார். கொலைக்கு மூளையாக செயல்பட்ட ஜின்னா தொடர்பாக தகவல் கொடுப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருத்தணி அருகே பள்ளி சுவர் இடிந்து விழுந்து பலியான சிறுவனின் உடலை பிரேத பரிசோதனைக்கு ஒப்படைக்க மறுத்து 5 மணி நேரம் போராடிய உறவினர்கள் அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் அதே கிராமத்தைச் சேர்ந்தவரான சரத்குமாரின் மகன் மோஹித் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். மோஹித் விளையாடிக் கொண்டிருந்த போது பள்ளியின் பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. அதில் இடிபாடுகளில் சிக்கிய சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பள்ளியின் தலைமை ஆசிரியர், மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை வைத்த மாணவரின் உறவினர்கள் சடலத்தை தர மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை அடுத்து சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு எடுத்துச் செல்ல சம்மதித்தனர். மாணவரின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும், 1 கோடி ரூபாய் நிதி அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை உறவினர்கள் முன்வைத்துள்ளனர். எங்களுக்கு தலைமை ஆசிரியரை டிமாண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிஓ மேடம், மாவட்ட கல்வி அலுவலகம் மேடத்தை அவங்கள டிமாண்ட் பண்ணுறோம். ஏன்னா இவங்க மந்த்லி 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஆய்வு பண்ணி தான் அந்த பிரச்சனை வந்திருக்காது. சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே நடைபெற்ற புகழ்பெற்ற கள்ளர் வெட்டு திருவிழாவில் இளநீர் பட்ட மணலை அள்ள பக்தர்கள் முண்டியடித்த காட்சிகளே இவை. தேரிக்காடு பகுதியில் உள்ள தேரி குடியிருப்பு கற்குவேல் ஐயனார் கோயிலில் நடைபெறும் கள்ளர் வெட்டு திருவிழா பிரபலமான ஒன்று. விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான இளநீர் வெட்டுதல் கோயில் பின்புறமுள்ள பகுதியில் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இளநீர் பட்ட மணலை புனித மணலாக கருதி பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்வது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் இளநீர் வெட்டப்பட்டதும் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு மணலை அள்ளிச் சென்றனர். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டை ஏற்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் அமலாக்கத்துறை தரப்பில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, சுமன் தூபே, சாம் பிட்ரோடா உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. இந்த வழக்கு சிறப்பு நீதிபதி விஷால் கோக்னே முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சுப்பிரமணிய சுவாமியின் புகாரின் அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளதாகவும், முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டினால்தான் அதனை ஏற்க முடியும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்தது. மேலும் இது தொடர்பாக டெல்லி காவல்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையின் நகலை ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோருக்கு வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடத்தலாம் என்றும் டெல்லி நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் அரசு நிறுவனம் ஒன்றை மூடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அரசின் செயல்பாடுகள் குறித்து பொதுமக்களும் அறிந்து கொள்ளும் வகையில் மெக்சிகோவில் டிரான்ஸ்பரன்சி இன்ஸ்டிடியூட் என்ற வெளிப்படைத்தன்மைக்கான நிறுவனம் செயல்பட்டு வந்தது. இதனை மூட ஆளும் அரசு முடிவு செய்த நிலையில் இதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் இது தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்தின் போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆளும் கட்சி உறுப்பினர்களை தாக்கினர். பின்னர் இருதரப்பு பெண் உறுப்பினர்களும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. காலநிலை மாற்றத்திற்கான நிர்வாக குழுவின் 3வது கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. காலநிலை மாற்ற இயக்கத்திற்கு கொள்கை சார்ந்த வழிகாட்டுதல்கள், காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பது போன்றவற்றுக்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கான குழுவை தமிழ்நாடு அரசு அமைத்தது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் இந்த குழுவின் கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் 3வது ஆண்டாக சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது.
நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே பட்டியில் அடைத்து வைத்திருந்த 17 ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராதவதி கிராமத்தில் மாரி என்பவர் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். இதில் துரை என்பவரது நிலத்தில் பட்டியில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 17 ஆடுகள் பலத்த காயத்துடன் உயிரிழந்து கிடந்தன. வனத்துறையினர் விசாரணையில் ஆடுகளின் உடலில் தெருநாய்க்கடி தடயம் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி நகரில் பயணியர் மாளிகை அருகே உள்ள ஏடிஎம் மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. ஏடிஎம் நிலையத்தின் உள்ளே இருந்த யூபிஎஸ் திடீரென தீப்பிடித்து எரிந்து கரும்புகை சூழ்ந்ததால் வாடிக்கையாளர்கள் பதற்றத்துடன் வெளியேறினர். தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் துரிதமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். நல்வாய்ப்பாக இயந்திரங்களில் இருந்த லட்சக்கணக்கான ரூபாய்க்கு எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. உதகையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டில் கணவரை பிரிந்த பெண் லோகேஷ் என்பவரிடம் கடன் பெற்ற நிலையில் அவர் இல்லாத நேரங்களில் வீட்டிற்கு சென்று அவரது மகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் சிறுமி கர்ப்பமடைந்ததால் லோகேஷ் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் லோகேஷ் மீதான குற்றம் நிரூபணமானதால் ஆயுள் தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கோவை வனக்கோட்டம் போடுவாம்பட்டி அருகே கிராமங்களில் ஒரு வாரமாக சுற்றித் திரிந்த 3 யானைகள் மீண்டும் வனப்பகுதிக்கு திருப்பின. ஒரு குட்டியுடன் 2 யானைகள் போடுவாம்பட்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறி 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கீரநத்தம் ஐடி பார்க் பின்புறத்தில் உள்ள குட்டையில் நீராடி மகிழ்ந்தன. இந்நிலையில் ட்ரோன் மூலம் யானைகளை கண்காணித்து மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டும் முயற்சியை வனத்துறையினர் மேற்கொண்டு வந்தனர். இதனிடையே யானைகள் பிரிந்த நிலையில் மீண்டும் தடாகம் பகுதியில் இணைந்து வனத்திற்குள் சென்றன. தாவேக தலைவர் விஜய் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு திடீர் வருகை தந்தார். ஈரோடு மாவட்டத்தில் நாளை பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகமான பனையூருக்கு காரில் சென்றார். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் யாரும் அலுவலகத்தில் இல்லாத நேரத்தில் விஜய் சென்றுள்ளார். பின்னர் சிறிது நேரத்தில் அங்கிருந்து புறப்பட்டார். அறந்தாங்கி அருகே சாலையை கடக்க முயன்ற புள்ளிமான் வாகனம் மோதி உயிரிழந்தது. ஆவுடையார் கோவில் செல்லும் சாலையில் பரமந்தூர் அணைக்கட்டு பகுதியில் சாலையை வேகமாக கடக்க முயன்ற புள்ளிமான் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. மோதிய வேகத்தில் தூக்கி வீசப்பட்ட மான் படுகாயமடைந்து உயிரிழந்தது. வனத்துறையினர் மானின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வு செய்து குறும்பூர் வனப்பகுதியில் புதைத்தனர். 1971ஆம் ஆண்டில் வங்கதேசம் தனிநாடு உருவாக காரணமாக இருந்த பாகிஸ்தான் உடனான போரில் இந்தியா வெற்றியை குறிக்கும் விஜய் திவாஸ் தினம் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். குமரி மாவட்டம் இரவிப்புத்தந்துறை எடப்பாடு கடற்கரை பகுதியில் உடல் அழுகிய தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மர்ம விலங்கு மீன் ஒன்று கரை ஒதுங்கியது. மீன்வளத்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கடற்கரை பகுதியில் கிடந்த இறந்த மீனை ஆய்வு செய்தனர். உடல் வாகை வைத்து அது கடல் சிங்கம் வகை போல் இருப்பதாகவும் கப்பலில் அடிபட்டு இறந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தனர். தொடர்ந்து கிராத்தூர் கால்நடை மருத்துவர் முன்னிலையில் உடற்கூறு ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த பகுதியிலேயே குழி தோண்டி புதைத்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயில் காணிக்கை பணத்தை கணக்கிடும் பணியில் பக்தர்களை ஏன் ஈடுபடுத்தக்கூடாது என்று ஆந்திர உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஒண்டியல் காணிக்கை என்னும் பணியின் போது கண்காணிப்பு ஊழியரான ரவிக்குமார் 100 கோடி ரூபாய் திருடியது குறித்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒப்பந்த ஊழியர்களை பணியில் அமர்த்தி காணிக்கை பணம் கணக்கிடும் பணியை மேற்கொள்வதற்கு பதிலாக பக்தர்களை பணியில் அமர்த்தலாமா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். தேவஸ்தான நிர்வாகத்தில் ஏற்படும் மனித தவறுகளை தடுத்து நிறுத்துவதற்கு துறையை நவீனமயமாக்க வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தார். சிங்கமுனரியில் கிறிஸ்துமஸ் விழாவில் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜக இந்து முன்னணியைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். சேதுராமலிங்கம் ஆயில் மில்லில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பாதிரியார்கள் ஜபக்கூட்டம் நடத்தியுள்ளனர். இந்நிலையில் மதமாற்றம் நடைபெறுவதாக குற்றம் சாட்டி சிலர் அங்கு கூடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான புகாரில் பாஜக இந்து முன்னணி RSS நிர்வாகிகள் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் சம்பா, தாளடி பயிர் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர், சேந்தமங்கலம், நன்னிலம், திருக்கண்டீஸ்வரம், மாப்பிள்ளைக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் சின்னமனக்குடியில் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த ஆண் மற்றும் பெண் தற்கொலை செய்து கொண்டது கிராமத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமணமாகி குடும்பத்தினருடன் வசித்து வந்த விஜய் மற்றும் தேவி ஆகியோருக்கிடையே திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்து இருவரையும் அவர்களது உறவினர்கள் கண்டித்ததால் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். இந்நிலையில் கிராமத்திற்கு திரும்பி வந்த இருவரும் காட்டுப்பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர்.
நெல்லையில் மேம்பாலத்தில் சென்ற வேன் கவிழ்ந்த விபத்தில் 15 பேர் படுகாயமடைந்தனர். தனியார் பிளாஸ்டிக் நிறுவன பணியாளர்கள் சிலர் வேலை முடிந்து வழக்கம் போல வேனில் பயணித்தனர். மேம்பாலத்தில் வேன் சென்றபோது மாடு ஒன்று குறுக்கே வந்ததால் அதன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பிரேக் பிடித்ததாக கூறப்படுகிறது. அதில் கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு வடைகள் தயாரிக்கும் பணி கோயில் வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. நாளை மறுதினம் 1,08,000 வடைகள் கொண்ட மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெறவுள்ள நிலையில் இந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதற்காக 90 மூட்டை உளுத்தம்பருப்பு, 200 கிலோ நல்லெண்ணெய், 36 கிலோ சீரகம் மற்றும் மிளகு, 135 கிலோ உப்பு பயன்படுத்தப்பட உள்ளது. கோவையில் கேஷ் ஆன் டெலிவரி முறையில் தினமும் 100க்கும் மேற்பட்ட பார்சல்களை அனுப்பி இளம்பெண்ணிற்கு தொல்லை கொடுத்தவர் கைது செய்யப்பட்டார். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறுவன உரிமையாளரான சதீஷ்குமார் என்ற அந்த நபர் தனது நிறுவன முன்னாள் ஊழியரான 23 வயது பெண்ணுக்கு இந்த நூதன தொல்லையை அளித்துள்ளார். இளம்பெண்ணின் பெயருடன் கெட்ட வார்த்தைகளை சேர்த்து கேஷ் ஆன் டெலிவரி முறையில் பார்சல் அனுப்பிய நிலையில் சதீஷ்குமாரை காவல்துறையினர் கைது செய்தனர். காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சிறப்பு வெள்ளி திருத்தேர் பவனி உற்சவம் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை வணங்கிய பக்தர்கள் வெள்ளித்தேரை கோவில் உட்பிரகாரத்தில் வடம் பிடித்து இழுத்தனர். வள்ளி தேவானையோடு சுப்பிரமணிய சுவாமி காட்சியளித்தார். காற்று மாசுபாட்டுக்காக டெல்லி மக்களிடம் மன்னிப்பு கோருவதாக அம்மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா தெரிவித்தார். டெல்லியில் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டு மிகவும் கடுமையான சூழலில் உள்ளது. இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா, எந்த ஒரு அரசும் ஆட்சியமைத்த 9-10 மாதங்களுக்குள் மாசுபாடு அளவை முழுமையாக குறைப்பது சாத்தியமற்றது என கூறினார். ஊழல் நிறைந்த ஆம் ஆத்மி கட்சி அரசை விட தாங்கள் சிறப்பாக செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். ஹரியானாவின் குருகிராமில் உள்ள பார்குஜார் பகுதியில் பல்வேறு நிறுவனங்களின் குப்பை கழிவுகள் கொட்டப்படும் இடத்தில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. குப்பை கழிவுகளில் மளமளவென பற்றிய தீ கொழுந்துவிட்டு எரிந்ததால் அந்த பகுதி முழுவதும் கரும் புகை மூட்டமாய் காட்சியளித்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அயர்லாந்தின் டிங்கில் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடி படகு ஒன்று கடலுக்கு இடையே சிக்கிக் கொண்டது. அந்த படகில் பயணித்த 14 பேர் கடற்படை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். பலத்த காற்றின் காரணமாக மீன்பிடி படகு பாறை பகுதியில் ஒதுங்கியது. கோவில்பட்டியில் மகளிர் உரிமை தொகை 2ஆம் கட்ட விரிவாக்கத்தில் இடம்பெறாத பெண்கள் சாராட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தங்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது ஏன், நிராகரிக்கப்பட்டதற்கான குறுஞ்செய்தி வராதது ஏன் என்று அலுவலர்களிடம் நூற்றுக்கணக்கானோர் கேள்விகள் எழுப்பினர். சர்வர் பிரச்சனையால் மனு நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை தற்போது கூற முடியாது என தெரிவித்த அலுவலர்கள் விரைவில் நடைபெறவிருக்கும் சிறப்பு முகாமில் மீண்டும் விண்ணப்பிக்குமாறு கூறியதால் பெண்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை மலைப்பகுதியில் பொதுமக்களுக்கு PLOக்கள் நேரில் சென்று படிவங்களை வழங்கவில்லை என்று எழுதி தருமாறு சாராட்சியர் வற்புறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 93 வாக்காளர்கள் மட்டுமே வசிக்கும் நிலையில் 1182 SIR படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட் மூடப்பட்டதால் அங்கு வசித்த பெரும்பாலான தொழிலாளர்கள் வெளியேறிவிட்ட நிலையில் தற்பொழுது அங்கு 93 பேர் மட்டுமே வசிக்கின்றனர். இந்நிலையில் தற்காலிகமாகவே வேலைக்காக இடம்பெயர்ந்திருப்பதாகவும் தங்கள் வாக்குரிமை மாஞ்சோலை பகுதியில் இருக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் சொத்து வரி உயர்வை கண்டித்தும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாம்பரம் சண்முகம் சாலையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது சொத்து வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர். நாகர்கோவில் அருகே பெரியவிடை பகுதியில் திமுக நிர்வாகி இல்லத்தில் இருந்து இருசக்கர வாகனம் திருடிச் செல்லப்பட்ட CCTV காட்சி வெளியாகியுள்ளது. திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரான சதாசிவம் என்பவரின் வீட்டின் கதவு திறக்கப்பட்டிருந்த நிலையில் அவ்வழியே நடந்து சென்ற நபர் வீட்டினுள் இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டு சர்வசாதாரணமாக திருடி ஓட்டிச் சென்றார். கொலை எண் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் மின்வாரிய அலுவலகத்தில் உள்ள மின்மாற்றியில் திடீரென்று தீப்பிடித்தது. காரடிப்பேட்டையில் உள்ள பிரதான சாலையில் மின்சார வாரிய அலுவலகம் உள்ளது. இங்கு அமைக்கப்பட்டிருந்த மின்மாற்றியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. சுதாரித்துக் கொண்ட மின்வாரிய ஊழியர்கள் மின் விநியோகத்தை நிறுத்தினர். தகவலறிந்து சென்ற தீயணைப்பு படை வீரர்கள் தீயை அணைத்தனர். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதியே இருளில் மூழ்கியது. குடிமனை பட்டா கேட்டு சென்னை சேப்பாக்கத்தில் கொட்டுமழையை பொருட்படுத்தாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் பே. சண்முகம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புறம்போக்கு நிலத்தில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் பட்டா வழங்க கோரி முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சண்முகம் இது தொடர்பாக முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சுற்றுச்சுவரை முறையாக கட்ட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். படர்ந்த புள்ளியில் உள்ள பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டுவதற்கு வட்டாட்சியர் அளவீடு செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அளவீடு செய்த இடத்திற்கு உட்புறமாக கட்டுமானம் மேற்கொள்ள இருப்பதால் குழந்தைகள் விளையாடுவதற்கான இடம் நெருக்கடி ஏற்படும் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதையடுத்து அளவீடு செய்த இடங்களில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதால் அவர்கள் கலைந்து சென்றனர். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் கார்பாக்கத்தில் இருசக்கர வாகனம் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் தனியார் பாதுகாவலர் உயிரிழந்தார். கண்ணகி நகரைச் சேர்ந்த 60 வயதான முனுசாமி காரப்பாக்கத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் காவலாளியாக இருந்தார். இவர் மதிய உணவுக்காக இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றார். ஒக்கிய மதகு பாலம் மீது எதிர் திசையில் சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட முனுசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தருமபுரி அருகே பாலியல் தொல்லை புகார் வெளியே கசியாமல் இருக்க அரசு பள்ளி ஆசிரியர் 10 லட்சம் ரூபாய் வழங்கிய நிலையில் போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 9ஆம் வகுப்பு மாணவிக்கு ஆசிரியர் மணிவண்ணன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தலைமை ஆசிரியரிடம் புகார் அளிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்தாமல் ஊர் முக்கிய பிரமுகர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஆசிரியர் மணிவண்ணன் மாணவி குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். இதில் 8 லட்சம் ரூபாயை ஊர் பிரமுகர்கள் பிரித்துக் கொண்டதை அறிந்த தலைமை ஆசிரியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து ஆசிரியர் மணிவண்ணன் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். கொடைக்கானல் வத்தலகுண்டு அருகே பழுதடைந்த அரசு வாகனத்தை டோ செய்ய ஆம்புலன்ஸ் பயன்படுத்தப்பட்டது அதிருப்தியை ஏற்படுத்தியது. கண்ணாடி சேதமான ஆம்புலன்ஸ் வாகனத்தை சீரமைக்க திண்டுக்கல் மருத்துவ பணிமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் 10 ஆண்டுகளாக பழுது காரணமாக இருந்த அரசு ஜீப் வாகனத்தை கம்பி மூலம் இணைக்கப்பட்டு வேறொரு பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவசர தேவைக்கான வாகனத்தை இதுபோன்ற செயல்களுக்கு பயன்படுத்துவதை பார்த்து வாகன ஓட்டிகள் அதிருப்தி அடைந்தனர். விருதாச்சலம் அருகே ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி 5 பசுமாடுகள் உயிரிழந்தன. திருச்சியிலிருந்து ஹவுரா நோக்கி எக்ஸ்பிரஸ் ரயில் சென்றபோது தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த 5 பசுமாடுகள் மீது ரயில் மோதியது. அதில் 5 பசுமாடுகளும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தன. தகவலறிந்து விரைந்து சென்ற ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர்.